கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் நலமுடன் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ எவ்ரிபடி. இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோபுவின் புஸ்தகத்திலே நாம் பார்ப்போம். யோபுவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை தியானம் பண்ணுவோம். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. அதை வெட்டி போட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளித்து இளமரம் போல கிளைவிடும். அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் அது திரும்ப தண்ணீரின் வாசையினால் துளிர்க்கும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு துளிர்க்கப்பட போகிறது. உங்களுடைய குடும்பம் துளிர்க்கப்பட போகிறது. உங்களுடைய கர்ப்பம், உங்களுடைய சரீரம், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் துளிர் விடும்படியாக கர்த்தர் செய்ய போகிறார். ஒரு சமயம் ஒரு குடும்பத்திலே ஒரு தகப்பனார் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கே பெண் பிள்ளைகள் இருவரும் அங்கே இருக்கிறார்கள். திருமணமான பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்பா உயிருக்கு ஊசலாடி கொண்டு இருக்கிறது. அவருக்கு எதெல்லாம் உயிர் போகிற நேரத்தில் கரைச்சி ஊற்றுறாங்க வாயில், அவருக்கு உயிர் போக மாட்டேங்குது. எல்லாருக்கும் தகவல் கொடுத்துட்டாங்க, அவர் உயிர் போக மாட்டேங்குது. அப்போ பக்கத்து வீட்டுக்காரம்மா சொன்னாங்க, டேய் ஏம்மா, இந்த இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே, உங்கள் குடும்பத்தில் ஒரு 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 சகோதரன் ஒருத்தன் இருந்தானே, அவனை நீங்கள் துரத்தி நீங்கள் பாம்பேக்கு அனுப்பிச்சிட்டிங்களே, அவனை கூப்பிடுங்க முதல்ல. அவன் மேலே இந்த கிழவனுக்கு, இந்த அப்பாவுக்கு உயிர் அவன் மேலே தான் இருக்குது. அவன் பார்த்துட்டானாவே உயிர் போயிடும் அப்படின்னு உடனே தன் சகோதரனுக்கு தகவல் கொடுத்தாங்க. தன் சகோதரன் தகப்பனாரை பார்த்தான். பார்த்தவுடன் அவர் மிழித்தார், கண் விழித்து பார்த்தார். என் தகப்பன் வந்துவிட்டான், என் தமையன் வந்துவிட்டானா, என் மகன் வந்துவிட்டானா. இருந்த இந்த பெண் பிள்ளைகளெல்லாம் சொத்துக்கு ஆசைப்பட்டு இந்த கிழமை எப்போ சாவுவான், இந்த தகப்பன் எப்போ சாவுவான்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையான அன்பு அந்த தகப்பன் அங்கேருந்து ஓடி, அந்த மகன் அங்கேருந்து ஓடி அப்பாவை கட்டிப்பிடித்தான். அவருடைய உயிர் பிரிந்தது. இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு யோசேப்பை எல்லாரும் தன் குடும்பத்தை விட்டு துரத்திட்டாங்க. 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டாங்க, குழியில் போட்டாங்க. அடிமையாக கொண்டு போகப்பட்டான். அவன் தரிசனம் பார்த்தான். அந்த தரிசனம் நிறைவேறுவதற்காக கர்த்தர் அவனை புடம்பிட்டார். எகிப்து தேசத்துக்கு கொண்டு போட்டாங்க. அங்கே அடிமைத்தனமாக ஒரு வீட்டிலே, போத்திபாருடைய வீட்டிலே இருந்தான். அடிமையாக கொண்டு போகப்பட்டான். அந்த அடிமைக்கு வாழ்வு கிடையாது, அந்த அடிமைக்கு நேரம் கிடையாது, அந்த அடிமைக்கு சாப்பாடு கிடையாது, சரியான உணவு கிடையாது, சரியான ட்ரெஸ்ஸு கிடையாது. வாழ்க்கையிலே விரக்தி அடைந்தவனாக இருந்தான். சகோதரர்களாம் அவனை கொலை செய்யும்படி திட்டம் பண்ணினார்கள். அவன் மேல் கல்லெறிந்து அவனை கொல்ல வேண்டும் என்று தீர்த்து கட்ட வேண்டும் என்று இருந்தார்கள். ஆனால் ஒரு நாள் வந்தது, தேசம் முழுவதும் பஞ்சம் வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய வசனம் அவனை புடம்பிட்டது. அவனுடைய வாழ்க்கை மீண்டும் துளிர்விட ஆரம்பித்தது. யோசேப்பு எல்லா விதத்திலும் கர்த்தரையே சார்ந்திருந்தான். தேவன் அவனை உயர்த்தினார். அந்த எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக மாற்றினார். இந்த பஞ்ச தேசத்தில் இருந்த எருசலேமில் இருந்த சகோதரர்கள் எல்லாரும் யோசேப்பிடத்தில் போனார்கள், தானியம் வாங்கும்படி போனார்கள். பிறகு அங்கே யோசேப்பும் சகோதரர்களும் சந்தித்து ஒருவருக்கொருவர் கட்டி அழுதார்கள். பிறகு தகப்பனையும் மற்ற எல்லாரையும் அழைத்து கொண்டு வரும்படி ஒரு வண்டியை அனுப்பினான். பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம். அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும், தன்னை ஏற்றுக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவனுடைய தகப்பனாகிய யாக்கோப்பின் ஆவி உயிர்ப்பித்தது. இன்றைக்கு யாக்கோபுடைய ஆவியை உயிர்ப்பித்தது போல, யோசேப்பு அனுப்பின பொருள்களெல்லாம் பார்த்தவுடன் ஆவி உயிர்ப்பித்தது போல, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையும் உயிர்ப்பிப்பார், உங்கள் குடும்பத்தை உயிர்ப்பிப்பார், உங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆசீர்வதியும். அவர்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். அவருடைய கண்ணீர் வேதனையெல்லாம் நீக்கி சமாதானத்தை கட்டளையிடும். ஆசீர்வதியும்
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் bless you.